சார், சிவா சார், வீரரசு சார், உதயகுமார் சார், லாக் ஆயிட்டேன், வெற்றி சார், and Shakti Satyajyoti, Tyagarajan sir, Venkatram sir, writers, Reva, special thanks to you. ஏன்னா யூஸ்வலா நிறைய படங்கள் நான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கேன், இந்த படம் அவங்க ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. ஸோ நியூ டேலண்ட், ஐ விஷ் யூ தி பெஸ்ட். நீ ஃபர்ஸ்ட் உள்ள வந்த உடனே சார் காஸ்டியூம் பார்த்து டக்குன்னு எனக்கு இன்செக்யூர் ஆயிடுச்சு. நானும் ரொம்ப ஸ்டைலா போட்டு விடுறேன்னு பார்த்தா டக்குன்னு ஸ்டைலா வந்துட்டாரு. நான் உடனே சார் என்ன சார் என்னோட எங்கா போட்டு வந்துட்டீங்க, எனக்கு இன்செக்யூர்டா இருக்கு சார் உங்களை பார்த்துட்டு. அப்படியே ரொம்ப யூத்தா இருக்காது, அதுவும் பொண்ணுங்கெல்லாம் வந்தா ரொம்ப யூத் ஆயிடுவாரு. செல்லன்னு கூப்பிட்டாரு. நான் பார்த்தேன் எங்க நான் கூப்பிடுறாரு போல பார்த்து. அதுக்கப்புறம் உன்னதான்டா அப்படின்னாரு. ஓகே ஓகே என்னதான் கூப்பிட்டுருக்காரு. அப்புறம் தான் கன்ஃபார்ம் ஆச்சு. ஆக்சுவலி அவரை பயங்கரமா மறைச்சு வச்சிருக்காங்க ட்ரெய்லர்ல. இந்த படத்துல உண்மையான ஹீரோ பாலராஜன் சார் தான். அவருக்கு நானும் தீனாவும் வில்லனா நடிச்சிருக்கோம் இந்த படத்துல. இதெல்லாம் மறைச்சு வச்சிருக்கோம். படம் பார்த்தா ஷாக் ஆயிடுவீங்க. சக்தி சார் சொன்னாங்க அவர் நேஷனல் அவார்ட் நடிப்புக்கு வாங்கணும்னு. இதை நான் சொல்லிட்டே இருக்கேன். இந்த படம் கண்டிப்பா அவர் நேஷனல் அவார்டு வாங்குவார். போகும்போது கூட்டு போங்க சார், கழுத்தை விட்டுங்க, நான் வந்து கூட்டு போவாதீங்க. ஸ்பாட்டுக்கு வந்துட்டாருன்னா பயங்கர கேலப்பா இருக்கும். அவரை பார்த்தாங்க அந்த ஊர் லேடிஸ் எல்லாமே அவர்கிட்ட பேசுறதுக்காக எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது அவர்கிட்ட பேசுறதுக்கு. நானும் தினம் அப்படியே ஓரமா நின்று பார்த்துட்டு இருப்போம், நம்ம கூட வந்து பேசுவாங்க சார் அப்படின்னு. சோ எல்லா பெண்களின் மனம் கவரும் எங்கள் இயக்குனர் இமயம் அவரோட நான் நடிச்சது, அந்த நாட்கள் ஸ்பெண்ட் பண்ணது நான் பொக்கிஷமா வச்சுப்பேன். ஏன்னா there is so much to learn from him. இப்ப கூட கார்ல திருச்சியில இருந்து வரும்போது அவரோட ஆல்பம் தான் கேட்டுட்டு இருந்தேன், முதல் மரியாதை கேட்டுட்டு இருந்தேன். அவ்வளவு கத்துக்க வேண்டியது இருக்கு. அவரும் ராஜா சாரும் பண்ணது. அதை தாண்டி சினிமால ஒரு ஆல்பமோ படமோ எவனுமே பண்ணவும் முடியாது. தமிழ் சினிமா மியூசிக் ஒரு கம்போசரா வரணும்னா பாரதிராஜா இளையராஜாவோட காம்பினேஷன் ஆல்பமை தாண்டி இன்னும் யாரும் பண்ண மாட்டாங்க. இது வந்து ரெஃபரன்ஸ். ஸ்டைல்னா சிகப்பு ரோஜாக்கள், டிக் நேட்டிவிட்டினா முதல் மரியாதை, 16 வயதுல என்ன எல்லா ஜானரும் பண்ணிட்டாங்க. இவங்க பண்ணாத ஜானரே இல்லை. சோ ஒரு வாட்டி நான் அவர்கிட்ட கேட்கணும், சார் இந்த சிச்சுவேஷன் எப்படி சார் சொல்லி வாங்குவீங்க, சார் இந்த சிச்சுவேஷன் எப்படி சார் சொல்லி வாங்குவீங்க, சார் இதுக்கு இது ரெஃபரன்ஸா சார், சார் இது இந்த பாட்டுல இன்ஸ்பயர் பண்ணீங்களா சார், நான் கேட்டே இருக்கேன். ஆனா அவர் வந்து அவ்வளவு பொறுமையா சொல்லுவார், அழகா சொல்லுவார், இது நான் எப்படி வாங்கினேன், இது எப்படி வாங்கினேன். ஸோ அவர் வந்து மறைச்சு எதுவுமே கிடையாது. இது வெரி ஓப்பன். So there is so much to learn from him. He's an encyclopedia, he's a dictionary. தமிழ் சினிமாவுடைய கிராமர் புக் அவரும் ராஜா சாரும். ஸோ அவங்க கிட்டதான் நாங்க கத்துக்கிறோம். நானும் அந்த பயோபிக் ரொம்ப வீக் பண்றேன். கேமியா இருந்தா சொல்லுங்க சார். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரானரி ரோல் பண்ணிருக்காங்க சார். அது எல்லாமே இதுக்கப்புறம் ரிவீல் ஆகும். பி.வி. சங்கர் வந்து ஒரு பெரிய உழைப்பாளி. எவ்வளவு பெரிய உழைப்பாளினா அவன் ஹெல்த் டிட்டோரியேட் பண்ணிட்டு வேலை செய்வான். நான் ஒரு வாட்டம் ஸ்கெடியூல் முடிச்சுட்டு வரும்போது அவங்க நான் மல்டி வைட்டம் எல்லாம் வாங்கிட்டேன். டே சாப்பிடுறா ப்ளீஸ், ஏன்டா இப்படி இருக்க அப்படி சொல்லுவேன். அப்படி உழைப்பான். அவருடைய கேமராமேன், அவருடைய காம்போசிஷன் சென்ஸ் ஒரு ஃப்ரேம கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ எக்ஸ்ட்ரானரி கேமராமேன் அவரு. கிரேட் டேலண்ட். அவனோட உழைப்பு எல்லாமே வெளில வரும். இஸ் நாட் அ நார்மல் பர்சன், நாட் அ நார்மல் கை. இஸ் a very very important director and technician in Tamil cinema, Indian cinema. And இவானா நாச்சியாருக்கு அப்புறம் இப்பதான் வேலை செய்யறோம். அவங்க வந்து வெரி நைஸ் ஆர்டிஸ்ட். நல்லா இவ்வளவு சின்ன உருவத்துக்குள்ள இவ்வளவு டைனாமிக்ஸ் இருக்குமா, அடிக்கிறா வந்து திட்டுறா, பயங்கர பவரா இருக்கிறா. ஸோ இவ்வளவு சின்ன உருவத்துல இப்படி ஒரு பவரா அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. ரொம்ப நல்ல ரோல் அவங்களுக்கு, ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. தீனா நல்லா சமைப்பாரு. சொல்ற எல்லா படத்துக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. போனே எடுக்க மாட்டான். கிங்ஸ்டன்ல வந்து ஷூட்டுக்கு முன்னாடி நான் சொல்றேன், அண்ணன் நான் கொஞ்சம் ஒரு ஹீரோ ஒரு படம் பண்றேங்க, அதனால நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அவ்வளவுதான் சொல்லுவேன் அப்படின்ட்டா. நீ நாளைக்கு ஷூட் எனக்கு நான் என்னடா செய்வேன், நான் வந்து என்ன பண்றேங்க பாத்துக்கலாம் அப்படின்னு கட் பண்ணிட்டான். ரொம்ப ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாரு. சத்தியம் வந்து நாங்க ரெண்டு ரூம் மேட்ஸ், தங்கறதுக்கு இடம் இருக்காது. ஃபாரஸ்ட் வாட்டர்ஸ்ல தங்கிட்டு இருப்போம். யாருக்குமே தங்கறதுக்கு இடம் இருக்காது. என்ன கிடைக்குதோ அவங்கதான் யூஸ் டு குக் ஃபார் மீ. அதுக்கப்புறம் மார்னிங்லாம் ரொம்ப ஃபன்னா இருப்பான். நைட் ஆனா கொஞ்சம் இமோஷனல் ஆயிடுவான். ஒரு 8:30 மணிக்கு மேல இமோஷனல் ஆயிடுவானா அவனை நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது. அவ்வளவு இமோஷனல் ஆயிடுவான். இஸ் a great talent. போன எத்தனை நல்லா இருக்கு அப்படின்னா எத்தனை படம் நான் சொல்றது. ஆனா இந்த ஒரு படம் தான் சேர்ந்து நடிச்சிருக்கோம். நான் ப்ரொடியூஸ் பண்ற படம் எல்லாமே கேட்டேன். ஒரு 6 படம் கேட்டேன்.
டேட்டை கொடுக்க மாட்டேங்கிறான். டேட்டை கொடுங்க சார். அப்புறம் இந்த படம் டில்லி பாபு சார் அண்ட் சக்தி சார் பேச்சுலர் காம்பினேஷனுக்கு அப்புறமா திருப்பி சேர்றோம். ஆக்சுவலி பேச்சுலருக்கு முன்னாடி ஒத்துக்கிட்ட படம் இது. நாங்க 6 வருஷமா இந்த படத்தை பண்ணிட்டே இருக்கோம். பட் சங்கர் மேல எனக்கு பயங்கர நம்பிக்கை. இந்த படத்தை விட்டுறவே கூடாது, சங்கரை விட்டுறவே கூடாதுன்னு சொல்லி நான் டில்லி பாபு சார் ஃபோர்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் பார்த்தா அது பெரிய ஜீவனியா மாறிடுச்சு. கண்டிப்பா உங்களுடைய பேஷன்ஸ்க்கு இன்னைக்கு ஆல்மோஸ்ட் பிசினஸ் எல்லாமே முடிச்சிட்டீங்க. கண்டிப்பா தேட்டர்கள் ஷேரும் இந்த படம் நல்லா பண்ணோம். நல்ல டேட்டு. அன்னைக்கு தனுஷ் சார் சொல்லியிருந்தாரு April 4th நல்ல டேட், சூப்பர் டேட், சம்மரோட பிகினிங் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டேட்டும் உங்களுக்கு அழகா அமைஞ்சிருச்சு. சக்தி சார் இருக்காங்க. அப்புறம் என்ன, ஸோ டெஃபினட்டா இட் வில் பி ஒன் ப்ராமிசிங் ஃபிலிம். Definitely PV Shankar is someone to watch out for, and I would like to thank all the artists and all the technicians who work. Thanks Nehan sir, thanks all the சாண்ட் லோகேஷ், எனக்கு கிங்ஸ்டனும் அவர் தான் பண்றாரு. பேச்சுலர், சிவப்பு மஞ்சள் பச்சை, அவர் கூட பண்ண எல்லா படங்களுமே எனக்கு என்னுடைய நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம், எந்த பாயிண்ட்ல இருந்து அதை வைக்கணும்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து ஸ்டைல் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் மாறும். சில பேர் டைனமிக்கா பண்ணுவாங்க, சில பேர் வந்து அது இவால்வ் ஆகி பண்ணுவாங்க. ஸோ என்னுடைய ஒரு வாட்டி என்னை வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ்னு அவருடைய எடிட்டிங்ல வர படங்கள்ல வந்து எனக்கு பத்திரிகைகள் எழுதினாங்க. தேங்க்ஸ் சாம், தேங்க்ஸ் டு தி ஆர்ட் டைரக்டர், தேங்க்ஸ் டு தி ரைட்டர்ஸ். ஸோ படத்தை April 4th தியேட்டர்ல பாருங்க. ரிலீஸருக்கு வந்து இது ஒரு ப்ராஃபிட்டபிள் படமா அமையும் நான் நம்புறேன்.